திடீர் ராஜயோகம் ஒருத்தவங்களுக்கு எப்போ வரும்? சிலர்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மடமடன்னு பெரிய அளவில் வந்துடுறாங்கங்க. 4 வீடு 5 வீடு, அதுவும் ஒன்று ஒன்றும் அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய சமையல் ரூமை பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு சமமாகாது. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக சமையல் ரூமை விட கட்டி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் சிலர் வீட்டுக்கு போய் வந்த பிறகு ஆச்சரியப்படுவாங்க. இப்போ தாங்க ஒரு 4 வருஷம் வரைக்குமே நான் பார்த்தேங்க. அவரை சாதாரணமாக தான் இருந்தார். இப்போ தான் அவருக்கு எல்லாமே ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி கிடச்சி இந்தளவுக்கு முன்னுக்கு வந்துட்டார் அப்படின்னு சிலரை பார்த்து நாமே ஆச்சரியப்பட்டு எல்லாமே பார்த்தது உண்டுங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஜோதிடத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. திடீர் ராஜயோகம் யாருக்கெல்லாம் வரும்? சந்திரகாவியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. பெரிய சில்லறை கோவை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதே மாதிரி மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படின்னு சில நூல் இருக்குது. அந்த மாதிரி சில நூல்கள், பழமையான நூல்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. பணபரஸ்தானம், அதெல்லாம் பணம் வரக்கூடிய இடங்கள், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். லக்னத்துக்கு இந்த 4 வீடுகளில் கிரகங்கள் இருந்தாலே அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. அதுவும் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2வது வீட்லேயும், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5வது வீட்லேயும் இருந்துட்டால் பொதுவாகவே அவங்களுக்கு காலமெல்லாமே பண வசதி இருக்கும். கஷ்டங்கிறதே தெரியாமலே இருக்கும். இந்த பணபரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுக்திகள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு திடீர்னு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ 2ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய திசையில் 8ஆம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய புத்தி வருதுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு உறுதியாக வர்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிர திசையில் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாயோட புத்தி வருதுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய சொத்து வர்றது, அல்லது திடீர்னு ஒரு பணவரவு வர்றது, அல்லது முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறது, அல்லது வெளிநாடு போய் வந்தது மூலமாக, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக பணம் வர்றது, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாங்க. அதனால தான் இந்த பணபரஸ்தானங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த 8ஆம் இடம்ங்கிறது திடீர்னு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும். ஆனால் அது அள்ளி கொடுக்கறது முன்னாடி ஒரு சோகத்தை கொடுக்கும். அதுக்கடுத்தது திடீர்னு பெரிய சுகத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுத்துரும். இந்த 8ஆம் இடத்தை நாம் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா 8வது வீடு இருக்கு இல்லைங்களா, அது முக்கியமான வீடு. இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு 7வது வீடு 8வது வீடு. அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 4வது வீடு 8வது வீடு. அப்படி இருக்கிறதுனால முக்கியமான இந்த 2, 5ஆம் இடங்களுக்கு கேந்திரஸ்தானங்களாக இந்த 8வது வீடு வர்றதுனால தான் 8வது வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அந்த 8வது வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும்பொழுது உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லக்னத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் உபஜயஸ்தானங்கள். இப்போ இந்த இடங்கள்லாம் அப்படின்னா போகம், அதாவது ஒருத்தவங்க எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். ஷோடசாம்சம் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதுக்கு தொடர்பான இடங்கள் இந்த இடங்கள். அந்த மாதிரி எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த 2, 5, 8, 11ஆம் இடங்கள் வலுவாக இருக்குதா, அதனுடைய தசாமுக்தியில் வருதா, நிச்சயமாக உங்களுக்கும் திடீர் ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.